நாடிங்க கடவுளே சுவாமி மாதவா நான் தான் சாமி. அப்படியா? நான் தான் சாமி. இவன் தான் சாமி. ஆமா. அப்ப வந்து நாங்க எல்லாரும் வந்து உன்னை கும்பிடணும். அப்ப நான் தான் கடவுளை? அதான்டா உன்னை நாங்க கும்பிடுறப்ப நான் தான் கடவுளை. அதான் நீ தான் கடவுளா இரு. அப்ப நான் தான் சாமி. நீ சாமியா இரு, நான் மனசுல இருக்கிறேன். சொல்லுங்க சாமி கடவுளை. அந்த வந்து எடுத்து பார்த்து இடங்காடு. சொல்லுங்க சாமி கடவுளை. கண்ணே பேசாதப்பா. கடை சரி டேய் ஏய். கடை சத்த போறாங்கண்ணே. ஆப்பு. கடை செல்ஃபு காப்பு. மாதவா கடவுளே சபைக்கு வரமான வணக்கம். சபைக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பேர் என்ன பெரியோர்கள். ஆஹா. ஒரு மல்பத்து மரியாதைக்குரிய தாய்மார்கள், நமது தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் யாவற்றவர்களுமே தெய்வத்திலே கூடி நான் தேவர் சபையா. ஆமா தேவர் சபை உண்மை. இந்த பூலகத்துல கூடிபடியால் இது ஒரு புண்ணியமான ராஜசபை. பெருத்த ராஜசபை. பெருத்த ராஜசபை தான் நமது குப்பம்படி கிராமம். குப்பம்படி கிராமம் என்றால் நம்ம கூத்தாளிய தாய் திருநாடு. ஆமா நாடக நடிகர்களுக்கு தாய் திருநாடு தான். இதுல வந்து அகிலாண்ட கோடி பிரமாண ஆயுநாதபடிந்து வரக்கூடிய இந்த அகிலமெல்லாம் அருள்பாலிக்கும் விநாயக பெருமான் உலகத்திலே முதல் கடவுள். உண்மைதான். முந்தி பிறந்த சொந்த கணவனுக்காக இந்த உள்ளூர் மக்கள் இந்த நண்பர்கள் குழு. ஆமா நண்பர் குழு. உண்மைதான். அயராது உழைத்து அரும்பாடுபட்டு பாடுபட்டு சிறுதுளி பெருவல்லமா. ஆமா ஆமா சார். உண்மைதானே. ஆமாமா. சேர்ந்து கெடுவாரும் கிடையாது. கிடையாது கிடையாது. பிரிந்து வாழ்ந்தவரும் கிடையாது. இல்லை என்ற பரமனுக்கு இணங்க இந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு நண்பர்கள் குழு. நண்பர் குழு. சக்தி விநாயகர். சக்தி விநாயகர். சக்தி விநாயகருடைய இந்த தினத்தை சொல்லு சார். ஒரு பெருமிழாவாக ஏற்பாடு செய்து இந்த புண்ணியமான சபையை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். உண்மைதானே. இந்த நாடகத்தை வைத்த அத்தனை நல்ல உள்ளங்களும் நமது நாடகத்தை காண வந்த அத்தனை ரசிகர் மக்களும் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்டு எந்த முகமானாலும் தங்க முகமாக இருந்து எலுமிச்சங்களுக்கு எப்படி எதிர்கணி இல்லையோ அதுபோல அவருடைய குடும்பம் எல்லாம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதற்காக நமது ஈரோடு அடுக்குவாரை சேர்ந்த கணேச வாத்தியார் மணிவாத்தியார் கலைக்குழுவின் சார்பாக கோமாரி கணேசன் சார்பாக என்னுடைய பணிவான முதல் வணக்கத்தை இந்த சீர்மிகுந்த சிங்கார பொன்மேடை. இந்த மேடையில சிறப்பான நாடகம். எப்படி ஒரு நாடகம் வைப்பது எதுக்காக? ஒரு நாடகம் வைப்பது எதுக்காக? அதனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆமா சாமி. ஏன்னா கதை கேட்பது கேட்குறீங்க, சிரிக்க ஒரு இடத்துல கதையை சிரிக்கணும், கதையை கேட்க ஒரு இடத்துல கேட்க வேணும், சிரிக்க ஒரு இடத்துல கதையை கேட்கணும். கதை கேளுங்க, நன்றாக கேளுங்க. அதாவது மகாபாரதம் என்றால் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்தியாவில இமய முதல் குமரி வரை பறந்து விருது கிடைக்கும். இந்த பாரத பொன் நாட்டுல நீதிக்காக நேர்மைக்காக பாடுபட்டவங்க யாரு? சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள். யாரு? பாண்டவர்கள். அந்த பாண்டவருடைய கதை. பாண்டவருடைய காலடி பட்டால் பாலைவனம் கூட சோலைவனம் ஆகுமா? பாண்டவருடைய காடு பட்டாவே உண்மைதான். கண்டிப்பாக பாண்டவருடைய கதை. இந்த கதையை கேட்டா போதும் நம்ம பிடித்த பாவங்கள் எல்லாம் விலகுமா?
அப்படியாப்பட்ட மகாபாரதம் என்றால் மகாபாரதம் 18 பருவம். ஓ, மகாபாரதம் என்பது 18 பருவங்கள். ஆமா, 18 பருவம் என்றால் ஆதி பருவம், சபா பருவம், ஆரணி பருவம், விநாட பருவம், யுத்த பருவம், பீஷ்ம பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், அனுசாசன பருவம், தர்ம அசுமேதியாக பருவம், பண பருவம். ஏண்டா இப்படி வந்து மகாபாரதம் 18 பருவங்கள்ல மகாபாரதம் 18 பருவங்கள். அந்த 18 பருவத்துல இன்னைக்கு நாம நடத்தக்கூடியது ஆரணி பருவத்தில் ஒரு பகுதி. இந்த வைத்துள்ள நாடகம். ஆமா, சரி சாமி. ஆரணி பருவத்துல ஒரு பகுதி என்றால் ஆகாய கந்தர்வனுடைய கர்ப்பபங்கம். ஆகாயுடைய கந்தர்வன் கர்ப்பபங்கம் அல்லது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை. கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை இல்லை என்றால் ஆகாய கந்தர்வன் கர்ப்பபங்கம். இப்படி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நாடகம். சரி கடவுளே. எல்லாம் ஆயவரும் அர்ஜுனனையும் எப்ப பார்த்தாலும் நகமும் சதையும் போல. ஆமா, ஏன்னா ஒற்றுமையா இருப்பாங்க. என்னைக்குமே ஒற்றுமையா இருப்பாங்க. ஆமா, எப்பவுமே அப்படியாப்பட்டவங்க இணைபிரியாத நண்பர்கள் ஆயிரம் அர்ஜுனனும். அப்படியாப்பட்ட 2 பேருக்கு எப்படி சண்டை வருது? ஆமா கடவுளே. என்ன காரணம்? அப்படி சிந்திச்சு பார்க்கணும். உண்மைதான். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நாடகத்துல நான் வந்தபடியா யாரு, என் பேர் என்ன, என் தர்பார் என்ன, என் பூர்வீகம் என்ன, ஆமா கடவுளே, இவையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். சொல்லுங்க சுவாமி கடவுளே, சொல்லுங்க. சொல்லுங்க சுவாமி. நான் யார்? நீங்கள் யாரு? என் பேர் என்ன? தாங்களுடைய பேர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? எந்த நாடு சார்ந்தவர்? எப்படி படம் சொல்லு, கரெக்டா சொல்லுங்க. இந்த உலகம் இருப்பது எத்தனை உலகம்? எத்தனை உலகங்கள்? கீழே 7 உலகம், மேலே 7 உலகம். ஓ, கீழே 7 உலகம், மேலே 7 உலகம். 14 உலகங்கள். இந்த 14 உலகத்தை படைத்தவர்கள் யார்? யார் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஓ, சிவன், விஷ்ணு, பிரம்மா. உண்மைதான். இந்த 3 தேவர்களும் சரி இந்த உலகத்தை படைச்சாங்க. ஓ, சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்தி கடவுள். ஆமா, சரிங்க கடவுளே. பரப்பன, நடப்பன, ஊரு வகை, சரி, நீண்டு வகை, இப்படி வந்து 84 லட்சம் ஜீவங்கள். சரி, ஜீவராசிகள். உண்மைதான். இப்படி எல்லாம் படைத்து ஆணுக்கு ஒரு பெண்ணாக, ஆணுக்கு ஒரு பெண்ணாக, பெண்ணுக்கு ஒரு ஆணாக, பெண்ணுக்கு ஒரு ஆணாக மும்மூர்த்தி தேவர்கள் படைத்தார் உலகத்தை. மும்மூர்த்தி கடவுள்.
சிவன் விஷ்ணு பிரம்மா உண்மைதான். அந்த மூவரில் ஒருவன் நான். அப்படியா? உண்மைதான். அப்படியே உங்களுடைய பேர் சொல்லுங்க. கண்ணன், கண்ணன், மணிவண்ணன், மணிவண்ணன், நீலமேகனன், நீலமேகனன், நித்த சாமராணி வாசகன், இந்த சாமராணி வாசகன், ஏழுமலை பொன்னுராமன், ஏழுமலை பொன்னுராமன், ஸ்ரீமந்த நாராயணன், சீமன கடக்காரன் நாராயணன். ஏய் இப்ப 1 லிட்டர் கூட எடுத்து அது நிறுத்தி விட்டாங்க. அது சீமனை நீ பாப்பியாடா? இல்ல சார், அது ஊத்த மாட்டேங்கிறாங்க. அது 1 லிட்டர் ஊத்திட்டு அது நிறுத்தி விட்டாங்க சார். இப்படி இடங்காடு பஸ் எப்பறம் ஊத்துவான் உனக்கு? நான் இன்னும் 2 லிட்டர் ஊத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. பேரே இல்ல, எப்பறம் ஊத்துவான் உனக்கு? பேரே இல்ல. ரேஷன் கார்டுல எல்லாம் எடுத்தாச்சு. ஆதார் கார்டுல எடுத்தாச்சுடா. ரேஷன் கார்டுல எல்லாம் எடுத்தாச்சு. செத்து போடுறதே பேர் எடுப்பாங்க. நீ செத்தடா 6 மாசத்துக்கு முன்னாடியே தகவல் வந்துருச்சு. தகவல் வந்துருச்சா? ஆமா. சரி சரி சரி. அதனால உனக்கு எதுவுமே கிடையாது. அதனால சீமனை ஊத்த மாட்டேங்கிறீங்க. இருக்கட்டும். அடே சீமனை இல்லப்பா, ஸ்ரீமந்த நமோ நாராயணன். ஓ, ஸ்ரீமந்த நமோ நாராயணன், ஆயர்பாடி கண்ணன், ஆயர்பாடி கண்ணன், ஹரிவரந்தாமன், ஹரிவரந்தாமன், நந்தன் முகுந்தன், நந்தன் முகதன், நமக்கோடி நாராயணன், நமக்கோடி நாராயணன், சீனிவாசன், சீனிவாசன், எம்பெருமான், எம்பெருமான், வைகுந்தன், வைகுந்தன், இப்படிலாம் சொல்லக்கூடிய அகத்திலே 1008 அவதாரம், 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், 108 அவதாரம், தசவதாரமோ 10 அவதாரம். இந்த 10 அவதாரங்களை கொண்ட என் பேர் அளிக்கும் தொழிலை கொண்ட ஆயர்வாடி கண்ணனின் கோபால கண்ணா, ஸ்ரீமந்த நமோ நாராயணா, மாயவா என் பெருமாளே கோபால கண்ணா, ஸ்ரீமந்த நமோ நாராயணா, ஏழுமலை பொன்னுராமா, கோபால கண்ணா, கோமாளிக்கு அண்ணா. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மறையில் கண்முறையே மாய கண்ணன். கோபால கண்ணன் தூங்குகிறார். அப்படிப்பா கங்கை கரை தோட்டம், கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவிலே, ஓ கண்ணன் நடுவிலே, கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவிலே, நடுவிலே, வாயில் விட்டே குடி கொடுப்பாங்க. நடுவாடு ரவுண்டு போட்டு அவசரத்துக்கு அடியில் கை காட்டுற கோபாலக்கண்ணன் எங்க தூக்கி போட்டிருக்கிறார்? நடு கோயில் பாம்பு மேல படுத்து என்ன ரூமி போட்டிருக்கிறார் அல்லவா? தூங்கி கொடுக்கிறான், தூக்கி போட்டிருக்கிறார் அல்லவா? உண்மைதான். அதனால சாமி முத்திரி தேங்காய் உனக்கப்பா, ரூபாய் 20 எனக்கப்பா, கற்பூர தீபம் உனக்கப்பா, இந்த கந்துக்காரன் தொல்லை எனக்கப்பா, சுவாமியே சவரமனையப்பா. வேண்டா 3/4 ரூபாய்க்காக சாமி வச்சுட்டு 3000 ரூபாய் நீ வாங்கிக்கிற. ஆமா கடவுளே. யாருக்கிட்ட எங்க வாங்குற? அது கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி ஐயப்ப கோயில் மாலை போடுங்க. அடே இந்த தம்பி ஓடே கடை பேசாம ஏனா கடவுளே, நாங்க 2 பேரும் மாலை போடுவோம். அப்படியே எப்பவுமே மணி வலி கட்டிட்டானே. இதுல இருந்து விரதமா இருக்கிறோம். ஓஹோ, கார்த்திகை மாசத்துக்கு. கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி ஐப்பசி மாலை போடுங்க. மாலை போடும்போது ஐயப்ப கோயில் போகும்போது கையில காசு இருக்கிறது இல்லைங்க. மாலை போட கையில காசு இருக்கிறது இல்ல. ஏன் வேலைக்கு போறது எதுக்கு? குளிர் காலத்துல நம்ம மாலை வேலைக்கு போய் போடும். அதுக்கு தான் சில பேர் மாலை போடுறாங்க. அதுதான் சில பேர் மாலை போடுறாங்க இல்லைங்க. அப்புறம் சாமி கோயில் கையில போகும்போது காசு இருக்கிறது இல்லைங்க. ஏதோ கந்துக்கார ஊருக்குள்ள வந்தா ஒரு 5000 10,000 ரூபாய் வாங்குறதா கோயில் எடுத்து காசு. எவ்வளவுடா எடுத்தா எவ்வளவுடா கட்டுற? 3000 ரூபாய் 3 வருஷம் ஆகுது. எவ்வளவு கட்டல? 10 நிமிஷம் கூட கட்டல. ஏடா என்னடா நீ இப்ப 3 வருஷமா கட்டாம இருந்தா எப்பறா? கந்துக்கார வரும்போது நேரத்துல போட்டி தூக்கி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காருங்க. ஏடா மறுபடியும் கார்த்திகை வாசி மாலை போட்டா அப்புறம் இன்னொரு கந்துக்கார வந்து அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்குறதா போக வேண்டியதா. கந்து வாங்க நான் நல்லா இருக்கணும். கந்து வாங்க நான் நல்லா இருக்கணும் சாமி. கொடுத்து சாமி வரும்போதுங்க, வரும்போது சாமி வரும்போது இல்லைங்க, வரும்போது அவரு நல்லா இருக்கும். ஏய் கடவுளே வேண்டாம் பாப்பா ஆகிட்டு சுவாமி. அப்படி இருந்தால் என் பேர் பெருமான் மாயவனாக இருந்து விட்டார். கண்ணனாக நீங்கள் இருந்தாலும் என்னை பெற்ற தாயார் யாரே முதல் கடவுள் என்றால் மாயவன் கோபால கண்ணன்.
அப்படி நான் கண்ணனாக இருந்தால் ஏய் பேசாமப்பா சத்தம் போட்டு கொட்டை பிடிச்சிட்டு கொட்டை கடிச்சு பேசாம நந்தா உலகத்துல முதல் தாங்க. ஆமா, ஆனா உங்களை பெற்றவங்க யாரு? உலகத்திலே முதல் கடவுள் யார்? நீங்கள். ஆமா, அப்படி கோபால கண்ணனாக நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த கண்ணனை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யார்? என்னை வாடாத வயிறாக, ஆமா, வருத்தமில்லாத பாரமாக என்னை பெற்றாலே என் தாயார். நான் தெரியுமா? யாரு? வசுதேவன் என் தந்தையார். ஓ, தந்தையார் பேர் வசுதேவன். ஆமா, சரி. தாய் வந்து தேவகி ரோகிணி. ஓ, தேவகி ரோகிணி. ரெண்டு தாய் எனக்கு. ரெண்டு அம்மாவா? ஆமா. அப்பா? அப்பா வந்து வசுதேவன். ஒரே ஒரு தந்தையார். ஒரே ஒரு அப்பா, ரெண்டு அம்மா. ஏய் சாமி பேசாம புறா. அப்படி வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் நாங்க எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பேர் பிறந்தீங்க? சரியாக 8 பேர் பிறந்தோம். 8 பேர். உண்மைதான். ஏன் சாமி? உனக்கு முன்பதாக எத்தனை பேர் பிறந்தாங்க? 7 பேர் பிறந்தாங்க எனக்கு முன்னால. 7 பேர் பெண் குழந்தைகளா ஆண் குழந்தைகளா? பெண் குழந்தைகள் 7 பேர். 7 பொட்டப்புள்ள. நான் 8ஆம் போர். 8ஆம் போர். உண்மைதான். 8 குட்டி சவுருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சமயத்துல உண்மைதான். சாமி இன்னைக்கு நாளைக்கு ஒரு சிலருக்கு வந்து 8 ஆவாரு சொல்றாங்க. 8ஆம் போராக தாங்கள் எங்க பிறந்தீங்க? நான் எங்க பிறந்தேன்? எங்க? மதுராபுரி வட்டத்துல. வடமதுரையில கல்லறை சிறைச்சாலையிலே பிறந்தவன் நான். சிறைச்சாலையா? உண்மைதான். சிறைச்சாலையில ஜெயில பிறந்திருக்கீங்க? ஆமாப்பா. ஏன் கடவுளே, நான் ஜெயிலே பிறந்தவன். எதுக்காக ஜெயில பிறந்தது? என்ன சமாசாரம்? என்ன காரணம் தெரியுமா? ஒரு கடவுள் வந்து ஜெயில பிறந்தது எதுக்காக பிறந்தது? என்ன சமாசாரம் சொன்னதா சாமி தெரியும்? சொல்லவா? யாரு சொல்லுகிறேன்? எதுக்காக ஜெயில பிறந்தீங்க சொல்லுங்க சாமி. கடவுளே சொல்லுங்க சாமி. மாயா சொல்லுங்க. ஏ ஓட்ட ஒரு கடவுள் எதுக்காக கல்லறை சிறைச்சாலை எதுக்காக பிறகு என்ன சமாச்சாரம்? நான் மாலை சுத்தி பிறந்தேன். ஓஹோ,
எதுக்காக மான சுத்தி பிறந்திருக்கிறீங்க? எதுக்காக பிறந்தீங்க? என் தாயோடு பிறந்த என் தாய் மாமனை கொல்வதற்காக. ஓ, மான சுத்தி பிறந்த தாய் மாமனை கொண்டதுக்கு பிறந்தீங்க. மான சுத்தி பிறந்தபடியால் என் மாமனை கொன்றேன் நான். மான சுத்தி பிறந்ததுனால? ஆமா. அதே கொடி சுத்தி பிறந்ததா? கோமாளியே கொண்டிருப்பேன். கோமாளி கொண்டு இருப்பீங்களா? நான் ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன் சாமி அந்த மாதிரி செஞ்சு நான் ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன் மாயவா ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன் ஏன்னா ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன் ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன் உன் பொண்டாட்டி மட்டும் ஒரு புருஷனா? இல்லையா, ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன். அப்ப எங்க பொண்டாட்டிகளுக்கு எத்தனை புருஷன்? நான் டைரி பார்த்தா தான் தெரியும். எழுதி வைக்கிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏங்க, நம்ம கூத்தாடு போய் 2 டைரி வச்சிருக்கிறோங்க. ஒரு டைரி வந்து நம்ம கூத்துட்டு போகும்போது சம்பளம் ஒரு பக்கம் நீ போட்டுட்டு இருப்பீங்க. நானும் ஒரு டைரி தனியா வச்சிருக்கிறேங்க. எதுக்கு? நம்ம பொண்டாட்டிகளை எத்தனை புருஷனா கணக்கு பார்த்து எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? யார் யார் பொண்டாட்டிக்கு எத்தனை புருஷன் வச்சிருக்காங்க? ஆமா, அது நாளைக்கு ஒரு டைரி இருக்கு, அது நான் பார்க்கணும் இல்லைங்க. அதுக்காக தாங்க நாம இங்க ஆடுறோம். நாங்க வந்து இங்க ஆடுறோம். நாம நீங்க விடிய வரங்க குதிக்கிறீங்க. ஆமா, பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க பரவாயில்ல. ஏண்டா என்னடா காரணம்? இல்ல பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்னப்பா? இல்ல பரவாயில்ல, நீங்க விடிய வரை குதிக்கிறீங்க. பாவம் குதிச்சிட்டு போய் ஆணும் மல்லாக்க பாட்டு தூங்குறீங்க. பரவாயில்ல, நீங்க இங்க ஆடுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் ஆடுறது தெரியும். வேணாம்ப்பா நண்பா, இப்படி வந்து மாயவனாக நான் பிறந்தேன். கம்சகராஜனை கொல்வதற்காக. ஆமா. அப்படி 5 வயசு குழந்தை இருக்கும் போது சொந்த மாமனோடு பார்க்காம என் மாமனாக கம்சகனை கொன்று 5 வயசு மாமனை கொண்டுட்டீங்க. சரி கடவுளே. இப்படி வந்து கிரேதா துபாபர கலியுகம். இப்ப உலகம் வந்து 4 யுகம். 4 யுகம். இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னால கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாபர யுகம், கலியுகம். இப்படி 4 யுகம். 4 யுகம். இந்த 4 யுகத்திலுமே நான் இருக்கிறேன். 4 யுகத்துல இருக்கிறீங்க. ஆமா. அப்படிங்களா? தாங்களுக்கு எத்தனை அவதாரங்கள்? அகத்துல 1008, யுகத்துல 108, தசவதாரம் 10. 108. ஆமா. இப்படி வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறது, எண்ணற்ற அரக்கர்களை அடிப்பது. ஆமா, இதுதான் என்னுடைய வேலை. இல்ல சாமி, எனக்கு ஒரு சந்தேகங்க. என்னது? நம்ம பாருங்க, நம்ம கலைஞர் பாருங்க, நம்ம கலைஞர் அவரை பாருங்க, 108 விட்டுருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, 108 விட்டுருக்காங்களே, அது எப்படிங்க அவர் மூளை பாருங்க. அவ்வளவு 108 வாரம் வந்த பிறகு எத்தனை உயிரை காப்பாத்திருக்கு. ஆனா உண்மையில சொல்ற, உங்களுக்கு வந்து 108 அவதாரங்கள். மாயவர் 108 அவதாரம் எடுத்து எப்படியோ உயிரை காப்பாத்தினார். யாரு? மாயவர் நீங்கள். அதே போல நம்ம கலைஞர் அவர்கள் அவருடைய அந்த புத்தியாவது தரத்தினால அந்த 108 அந்த வாகனத்துக்கு நம்பர் வச்சு எத்தனை உசுறு காப்பாத்து பாத்தீங்களா? ஆமா, அந்த 108 ஆம்புலன்ஸ் ஆறு அது நான் தான். அது நீங்க தான். 108 ஆம்புலன்ஸ் ஆனாலும் மாயவர் தான் உசுறு காப்பாத்துறாங்க. கண்டிப்பா. மாதவா, இப்படியாக நான் எத்தனை அவதாரங்கள் எடுத்தேன்? எத்தனை அவதாரங்கள்? தாங்களுக்கு எத்தனை அவதாரங்கள்? மாதவா, சொல்லவா? சொல்லுங்க சாமி. சொல்றா முதலாக எடுத்தது மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து சோமகாசுரனை வதை செஞ்சு தேவர்களையாக பிரம்மதேவங்கிட்ட தேவங்களை கொண்டு ஒப்படைக்க நான் முதல் எடுத்தது மச்சவதாரம். முதல் அவதாரம் மச்சவதாரம். ஆமா, சரி, முதல் அவதாரம் மச்சவதாரம். 2வது கூர்மை என்று சொல்லக்கூடிய
ஆமை அவதாரம் எடுத்து தேவ அமிர்தத்தை காப்பாத்தின. ஓ, இரண்டாவது அவதாரம். ஆமா, கூர்மை அவதாரம். உண்மை. மூன்றாவது அவதாரம் வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து நரகாசுரனை கொண்டு பூமாதேவியுடைய பூமி வார்த்தை தீர்த்த. ஓ, மூன்றாவது அவதாரம். ஆமா. நாலாவது அவதாரம். நாலாவது உடம்பெல்லாம் மனித உருவமாக தலவட்டு சிங்கமாக நரசிம்ம அவதாரம் எடுத்து கணேயாசுரனை வதம் பண்ணேன். இது நாலாவது அவதாரம். உண்மைதான். அஞ்சாவது அவதாரம் ராமணம் என்று சொல்லக்கூடிய குல்லபிராமன் அவதாரம் எடுத்து மாமணி சக்கரவர்த்தியுடைய மதத்தை அடக்கி வச்ச. இது அஞ்சாவது அவதாரம். ஆறாவது அவதாரம். ஆறாவது ரேணுகா தேவிக்கும் ஜமதக்கினி மகா முனிவருக்கும் பரசுராமராக பிறந்து இந்த உலகத்துல மாரியம்மனை உருவாக்குனேன். ஆறாவது அவதாரம். ஆறாவது பரசுராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரம். சரி, இது வந்து இது முதல் குத்திர. இரண்டாவது குத்திர ஒரே ஒரு அவதாரம். அது என்ன அவதாரம்? ராமராக நான் பிறந்து ராமணேஸ்வர கூட்டத்தை மடிச்சேன். ஓ, இது எட்டாவது அவதாரம். ஏழாவது அவதாரம் ராம அவதாரம். ஓ, ஏழாவது அவதாரம். எட்டாவது அவதாரம். எட்டாவது வந்து பலராமன் அவதாரம். எட்டாவது அவதாரம். ஓ, எட்டாவது அவதாரம். கலப்பாயுதத்தோடு இருக்கிறாருல்ல. ஆமா, பலராமர் அவதாரம். அந்த பலராமன் வந்து நானே தான். ஓ, எட்டாவது அவதாரம். ஒன்பதாவது அவதாரம். ஒன்பதாவது கண்ணன் அவதாரம். ஒன்பது. ஆமா. என்னடா 9 இல்லைங்க, நடப்பு அங்க வந்துருச்சு. அடுத்தது வருகிற கலியுகத்திலே கல்கி அவதாரம் எடுக்க. ஓஹோ, கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த கலியுகம் முடியுது. இது வந்து 10வது அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் எடுத்தால் உலகமே முடிஞ்சது. இப்படி வந்து என்னுடைய அவதாரங்களை எண்ணற்ற அவதாரம். அப்படி அவதாரங்களை எடுத்து இந்த கண்ணனாக நான் பிறந்து இந்த யுகத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்பிய பாண்டவருக்கு நான் சகாயனாகவும் என்னை நம்பாத பெரியவர்களுக்கு எவனாக. ஓஹோ, பாண்டவர்களுக்கு சகாயம். பாண்டவர் எப்ப நம்பிட்டு இருக்கிறாங்க உங்களை? ஆமா. கள்ளம் கவனமறியாத வெள்ளை உள்ளம் கொண்ட அத்தை மக்களாக 5 பஞ்ச பாண்டவரை சூதுநாள் பகலையாடி தோற்கடித்து சரி சொக்கட்டா நாடின் 6 நகரத்தை பிடுங்கிக் கொண்டு வனவாசம் ஓட்டி வைத்தான் பாவியாகிய துரியோதனன். யார்? பாண்டவர்களை. ஆமா. கல்லு தலகாணிக்கு அனக பஞ்சபத்த, புல்லு தலகாணி பூமியோ பஞ்சபத்த அப்படி என்று சொல்லி தர்மத்தை மனதிலே எண்ணிக்கொண்டு பாண்டவர வனவாசம் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் எத்தனை வருஷம்? 7 வருஷம் ஆகுது பாண்டவர வனவாசம் போய். 7 வருடங்கள். ஆமா. முதலாவது சூரியவனம், இரண்டாவது ராமரிஷி வனம், மூணாவது முருக்குமாரிஷி வனம், நாலாவது காலமகாரிஷி வனம், 5வது சைந்தவன் வனம், 6வது காமதேவன் பருவதம். இதை முடித்துக் கொண்டு இப்ப 7வது எங்க இருக்கிறாங்க? கந்தர்வனுடைய வனத்தில் இருக்கிறாங்க. யாரு? பாண்டவர்கள். ஆமா. 7வது வருஷம் முடிகிற தருவாய் இருக்குது. அதனால இன்னைக்கு நான் ஏன் வந்தேன்? ஆமா கண்ணா, இன்னைக்கு வந்து என்ன சமாச்சாரம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? நாளைக்கு லீவு தானே, பேசாம உட்காரு. 2 நாள் லீவு தானே, பேசாம உட்காரு. அவசரப்பட்டு பேசாம உட்காரு. இன்னைக்கு நான் என்ன சமாச்சாரம் வந்திருக்கிறேன்? இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் அதர்மமே தலை தூக்கி இருக்காங்க. உலகத்துல ஆமா, அதர்மம் தான் அதிகம் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. அதர்மம் தான் அதிகமா இருக்குது. அதர்மம் எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்குது. தர்மமானது தாழ்ந்து விட்டது. சரி, அதனால தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்கணும். இந்த பூலோக மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும், பூலோக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை தடவை சொல்றது உங்கள்கிட்ட? தனித்தனியா வரதுதான். அது மட்டும் இல்ல, காடாளக்கூடிய பாண்டவர்கள் மறுபடியும் நாடாள எப்ப வருவாங்க அப்படின்னு அவங்களுக்காகவும் இந்த உலக மக்கள் நன்மைக்காக நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? கிருஷ்ணா நதிக்கரை வரத்துல ஆத்து மணலை அள்ளி அரணாரை உண்டு செய்து சேர்த்து மணலை அள்ளி சிவபெருமானை உண்டு செஞ்சு இந்த உலக நன்மைக்காக நான் தவத்துல உட்கார போறேன். உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆமா, அப்படிங்கிறதுக்காக பாருங்க. அப்ப மகாபாரதம் நடக்கும் போது எம்பெருமான் மாயவர் வந்து மாயவர் வந்து உலக நன்மைக்காகவும் பாண்டவர் நன்மைக்காக தவறு இருந்தாங்க. யாரு? கோபால கண்ணனானவர். ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல இந்த நாடகத்துல உங்களுக்காக நான் தவறு செய்ய போறேன். ஏன்னா வருடு தவறாம அந்த முந்தி பிறந்த தொந்தி கிளபதியாக விநாயகர் பெருமானுக்கு எவ்வளவோ ஒரு சண்டை சத்திரம் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வைக்காம எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து எப்படி வந்து சிறப்பா கொண்டாடுறீங்களோ இதே போல வருடம் தவறாம்படிக்கு இந்த ஊரானது நல்லா இருக்கணும், நாடு செழிக்க, நல்ல மழை பெய்ய, இந்த ஊரு செழிக்க, ஒத்த மழை பெய்ய. ஆனா கூட்டம் குறையாம கொண்டப்பூ வாழாம இந்த கூத்து வச்சவங்களும் கூத்து பாக்குறவங்களும் இன்னைக்கு எப்படி இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதே போல மனசுல இருக்கிற கவலை எல்லாம் விலகி, உடம்புல நோயெல்லாம் விலகி, மழை போல வந்த துன்பமெல்லாம் பனி போல விலகி என்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல உட்கார போறேங்க. அதாவது ஒரு கல்லை எடுத்து வச்சு கல்புரமத்தை வச்சு கும்பிட்டா அது சாமி ஆயிரும். ஆனா கல்லு நினைச்சு கீழே தூக்கி போட்டா அது கல்லாயிரும்.
தெய்வத்துக்கு உருவத்தை கொடுத்தவங்க நம்ம மனிதர்கள் தான். சாமிக்கு வந்து உருவம் கிடையாது. ஆனா உசுர் இருந்தது. அத வந்து உருவத்தை கொடுத்து வழிபடக்கூடியவங்க நம்ம மனித தெய்வங்கள். கடவுளை பாத்துருக்காங்களா? யாருமே கிடையாது. சாமி யாரும் கண்ணால கண்டது கிடையாது. யாரும் இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது. நமக்கெல்லாம் சாமி இங்க இருக்கிறவங்க பத்தி இவங்க தான் நடமாடும் தெய்வங்கள். இவங்க கூத்து பாக்குறவங்க கோயில் சாமி எங்க இருக்குது? அவங்களுக்கு கோயில் இருக்குது. நம்மளுக்கு இவங்க தான் சாமி. இவங்க எல்லாம் நினைச்சாதான் நம்ம ஜீரோ. ஆமா. இல்லை என்றால் அதனால நம்ம ஜீரோ ஆயிரும். நம்ம ஜீரோ தான். அது போல அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பூஜையில கலந்துக்காங்க. எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம், உடம்புல எவ்வளவோ வியாதி இருக்கலாம், தொழில நஷ்டம் இருக்கலாம், திருமணம் ஆகாம இருக்கலாம், திருமணம் செஞ்சு குழந்தை இல்லாம இருக்கலாம், செவ்வாய் தோஷம் இருக்கலாம், நாகதோஷம் இருக்கலாம். எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் எல்லாம் பண்ண அந்த ஆண்டவன். அந்த ஆண்டவனை மனசுல நினைச்சுக்கிட்டு இங்க பத்த வைக்கிற கல்புரத்தை கும்பிட்டு நீர் எடுத்து வச்சுட்டு போங்க. பூஜை வந்து கலந்துக்காங்க. கையில் இருக்கிறவங்க இதை 10 20 சாமிக்கு போட்டு கும்பிட்டு மகராசரா போங்க. இப்ப உங்களை நம்பி இந்த இடத்துல சிவ பூஜை செய்ய போறாங்க. அமைதியா இருங்க. ஈசா கருங்கிரி வாசா கருவிலே இருக்கும் கல்லுக்குள்ளே இருக்கும்
தேருக்கும் தேரைக்கும் படிகளுக்கும் பரம்பொருளே கைலிங்கிரி வாசா அண்ணா மலையானே காசி விஸ்வநாதா கைலிங்கிரி வாசா அத்தனாரீஸ்வரா அகிலாண்டு கோடி பெருமான நாயகா இதோ இந்த உலக நிலைக்காக இந்த கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்திலே சூரிய அடிக்கும் போது இரு கைகளில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கும் பக்தர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் என்றும் நிறைகளாக வாழ வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊடு செழிக்க வேண்டும், சுத்த மழை பெய்ய வேண்டும். அவருடைய மனதில் என்ன குறை வைத்தாரோ அந்த குறையெல்லாம் விலகி நிறைவான வாழ்க்கை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஈசா கைலிங்கிரி வாசா இதுவோ உங்களை நினைத்து நான் அமர்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஆனால் தேவி இந்த வெப்பை தாமரை அணிந்த உடனே எச்சிலை முடிந்த உடனே எனக்கு மீண்டும் மயக்கம் தண்ணீர் தாகமாக இருக்குது. வெப்பமாக்கு போட்டு அந்த எச்சியை முழுங்குங்க. தண்ணீர் ஆபரண புட்டாயா அந்த எச்சியை முழுங்குங்க. தண்ணி தாகம் போயிடும் சொன்னவங்க நாங்க சொன்ன பிரகாரமாக வெப்பமாக்கு போட்டு அந்த எச்சியை முழுங்குங்க. தண்ணி தாகம் போச்சு. மறுபடியும் ரொம்ப தூரம் வந்தவங்க மீண்டும் எனக்கு மயக்கமா வருது சொல்லுங்க. முடியவே முடியவில்லையே. இதோ அந்த வெத்தலை பாக்கு போது போது அந்த பாக்குல ஏழு சொந்த பாக்குறதா பாக்கு சொத்தியாலே மயக்க வருவாங்க. அதனால நீங்க போட்டுங்க அந்த வெத்தலை பாக்கு வச்ச அதை இந்த பூமியில துப்புங்க. அப்புறம் மயக்க நிஜமா தீர்ந்து போயிருங்க. அப்படியா? ஆமா. இதோ சொந்த பிரகாரமாக இப்படி அந்த எச்சரிக்கை தாமரை துப்புகிறேன். அந்த எச்சரி தாமல் துப்புன உடனே தெளிந்து விட்டது. எல்லாமே ஓட்டுங்க. கைலிங்கிரி வாசா பரமேஸ்வரா அகிலாண்ட கோடி பெருமான நாயகா இதோ உலக நன்மைக்காகவும் ஆண்டவரின் நன்மைக்காகவும் இந்த சூரிய அடிக்கும் போது செய்யும் வேளையில் என் கைகளில் ஏதோ விழுந்தது போல் தெரிகிறது. ஒருவேளை சிவன் வந்திருப்பாரா, நமக்கு ஏதாவது வரம் தந்திருப்பாரா, என் கைகளில் என்னதான் இருக்கிறது பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்படி இருக்கும் நிலையில் என் கைகளிலே எச்சத்தம்பளம் யாரோ ஒருவன் வெத்தலை வாக்கு போட்டு அந்த தம்பளத்தை என் கையிலே துப்பிருக்கிறான்.
நான் எப்பதான் எச்செடுத்தா மட்டும் துப்புனேன். என்ன ஒரு நெஞ்செழுத்தம், சம்பந்தம் எப்படி எவ்வளவு ஒரு அகங்காரம், எவ்வளவு ஒரு துணிவு. சண்டாளன் சதிகாரன், சதிகாரி பெற்ற பலிகாரன். எவன்டா செஞ்ச அந்த மாதிரி? எச்செடுத்தா மாதிரி யார் துப்புனு பாருங்க. ஐயா ஓயோ ஐயோ வாய் கேட்டு எத்தனை மார்க் போட்டுக்கிறியா? இருங்க கேட்டு வரேன். இல்லைங்க அந்த ஆயம் எத்தனை மார்க் போடலீங்க? ஒண்ணு கூட இல்லைங்க. நீ வாய் கேட்டு வாய் காட்டுறா, காட்டுற வாயா. மண்டை கொடுப்பெரிய மதம் கொண்ட கூடு. கிலோ 100 ரூபா, கிலோ 100 ரூபா, கிலோ 100 ரூபா. மயிலுக்கு மட்டும் வித்தியாசம் தெரியாது. யாருங்க எத்தனை மார்க்? நாங்க போது போயிட்டு சார் பரவாயில்லை. மயிலுக்கும் மந்துக்கு வித்தியாசம் தெரியாத மதிவாளன், குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடன். சரி யாரு? ஓய் எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால், எவ்வளவு ஒரு துணி இருந்தால், எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால், எவ்வளவு ஒரு கர்வம் இருந்தால் மாயவன் பூஜை செய்யறாரு. ஆமா பார்க்காம என் கையில எச்ச தம்பளம். யார் துப்பி இருப்பாங்க? எவன்டா துப்பி இருப்பாங்க? ஏய் ஓய் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசைகள், 4 திசைகளே ஓய் ஒருவரையும் காணவில்லை. ஏய் என்ன வேணும் உங்களுக்கு? டேய் தம்பி பேசாம இரு. காட்டில ஆளு 2 புடு முடிஞ்சு அதான் கம்மனா வாங்கி எவனா இருக்கும்? கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசைகள் பார்த்தேன். போய் பாருங்க. எவனையுமே காணல. வாங்கயா. ஒருத்தரையும் காணல. யாரா துப்பி இருப்பாங்க? நல்லா பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க சார். கடவுள் உங்களுக்கு தெரியாது. அப்பா வந்து கீழே, அப்ப கீழே கையில விழுதுங்க. எங்க விழுந்துருக்கோம்? மேல இருந்தாலும் கீழே வந்துருக்கணும். சாரி மேல யார் போறாங்க பாருங்க, நல்லா பாருங்க சாமி. சாப்பாடுறா யாரும் போய் ஆகாய மார்க்கமாக ஒரு ரதம் போகுது. ரதமான போய் கொண்டிருக்கிறது. ரதம் போகுது. ஆகாய மார்க்கமாக ரதம் யார் ஓட்டுவாங்க? யார் ஓட்டுவாங்க ஆகாயத்துல? கந்தர்வர்கள் தான் ஓட்டுவாங்க. ஆகாய கந்தர்வர்கள். அதுவும் இல்லாம ஆகாய கந்தர்வன் சொல்லக்கூடிய சித்திரவர்மன். சித்திரவர்மன் ஆமா, குருஷேத்திரன் சொல்லக்கூடிய சரி சம பூமி ஆண்டு வருகிறானே அவங்கிட்ட மட்டும்தான் ஒடியாத ரதம், ஒடியாத ரதம், சலையாத புறவை ஓடிட்டே இருக்குது புறையானது. ஆமா, அது யாருகிட்ட இருக்குது? அந்த கந்தர்வகிட்ட. ஆகாய கந்தர்வனிடத்துல புறவை இருக்கிறது. குருஷேத்திர பூமி ஆண்டு வரக்கூடிய சித்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய சரி அந்த கந்தர்வகிட்ட. அது மட்டும் இல்ல, 27 பொண்டாட்டி அவருக்கு. 27 பொண்டாட்டி. 27 பேருக்கு குழந்தை இல்ல. யாரு அவங்க குழந்தை? அவங்களுக்கு. சரி, அதனால தான் என்ற ஒரு கர்வம், ஆகாயத்துல போறோம் அப்படிங்கிற ஒரு ஆணவம். யார் அந்த கந்தர்வனுக்கு? புள்ள பூஜை அடிச்சு. அதனால அந்த கந்தர்வன் தான் என் கையில எச்சத்தம்பளத்தை துப்பிருக்காரு. அதனால நான் சும்மா விடுவேனா? கண்ணனை பகைத்தவர்கள் இந்த கலிய உலகில வாழ முடியுமா? நாயனை பகைத்தவர்கள் விடக்கூடாது. இந்த மண்ணுல வாழ விடுவேனா? விடக்கூடாது, விடக்கூடாது. நானே அழிக்க பிறந்தவன். யாரு? அழிக்கிறதுக்கு அழிக்க பிறந்தவன். நான் இவனை சும்மா விடுவேனா? என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அவனுக்கு?
இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் நான் போய் என்றால் போகும், வா என்றால் உடனே என் கைக்கு வரும். கண்டிப்பா வந்துவிடும். சக்கரமே சொல்லுங்க சுவாமி. இன்று உனக்கு ஒரு வேலை சொல்லுங்கள், காத்து கொண்டு இருக்கிறேன். ஆகாயம் ஆத்மாக 2 பேர் போகிறானே. சித்திரவர்மன் யாரு? சித்திரவர்மன். அந்த கெந்துருவன் என்னை அவமானப்படுத்தி வைக்கிறான். சரி. கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்திலே சிவபூஜை செய்யும் பொழுது எச்ச தம்பரத்தை என் கையில துப்பி என்னை கேவலப்படுத்தி விட்டான். ஆகாய கெந்துருவன். சொன்னதான் அவனை விடுவேனா? என்ன செய்ய போறீங்க? தவறு செய்தவனுக்கு தகுந்ததோ தண்டனை கொடுத்துதான். அதனால என்ன செய்ய போகுது? சொல்லுங்க, காத்து கொண்டு. சுக்கராதேவி இந்த சூரிய பகவான் தகதகான்னு வெளியே வர்றான். இந்த சூரிய உதிக்கிறான். இதே சூரியன் கீழே மறைவதற்குள்ளாக அந்த கந்தர்வன் எங்கிருந்தாலும் சரி, அந்த சராச்சரம் அகில உலகம் 16 உலகம் எங்க இருந்தாலும் சரி, சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த கந்தர்வனுடைய தலை என் காலிலே விழ வேண்டும். கெந்திர சிவத்தை அறுப்பட்டா